கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு உலகவெள நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் மீண்டும் முக்கியமான ராஜதந்திர நகர்வுகள் இடம்பெற உள்ளன. அண்மையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்த நிலையில் இந்த வாரம் கத்தாரின் தலைநகர் தோஹாவில் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் இருப்பதால் புதிய பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. இந்த வாரம் கத்தாரின் தலைநகர் தோஹாவிற்கு ஈரானிய பிரதிநிதிகள் பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தை நடைபெறாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் அண்மையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றமான தாக்குதல்களை தொடர்ந்து இந்த வாரம் தோஹாவில் ராஜதந்திர ரீதியான முக்கிய சந்திப்புகள் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு சர்வதேச அளவில் நிலவி வருகிறது. அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த வாரம் தோஹாவிற்கு பயணம் செய்ய உள்ளதாக 2 அமெரிக்க அதிகாரிகள் ஒரு ஊடகத்திடம் தெரிவித்திருந்தனர். அதேவேளை ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி ஈரானிய பிரதிநிதிகளும் இந்த வாரம் தோஹாவில் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த பயணத்தின் நோக்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அல்ல என்றும் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பாக நிபுணர் மட்டத்திலான ஆலோசனைகளுக்காகவே இந்த பயணம் நடைபெறுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனால் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் ஒரே நேரத்தில் தோஹாவில் இருப்பதால் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அமெரிக்க பிரதிநிதிகளின் பயணத்திற்கும் ஈரானிய குழுவின் பயணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இஸ்மாயில் பாகாஜி மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இருப்பினும் இரு தரப்பினரும் ஒரே நகரில் இருக்கும் நிலையில் ஏதேனும் முக்கிய ராஜதந்திர முன்னேற்றம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் நிலவுகிறது. அதே நேரம் அமெரிக்காவுடன் அதிகமாக இணக்கமாக செயற்படுவதாக ஈரானின் கடும்போக்கு அரசியல் தரப்பினர் தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் அந்த உள்நாட்டு அழுத்தத்தை தவிர்ப்பதற்காகவே இந்த பயணத்தை நிதி விடுவிப்பு தொடர்பான தொழில்நுட்ப சந்திப்பாக ஈரான் சித்தரித்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை அகற்றும் பொறுப்பு முதன்மையாக ஈரானுக்கே சொந்தமானது என்று ஓமான் தெரிவித்திருக்கின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கன்னிவெடிகளை அகற்றும் பணியில் ஓமானுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு ஈரான் கடுப்பு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த நீர்வழியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முழு பொறுப்பும் தங்களுக்கே உள்ளது என்று ஈரான் வலியுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் பின் ஹமத் அல் ஹுசைதி ஈரானின் நிலைப்பாட்டை ஆதரிப்பது போன்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகள் கன்னிவெடி அபாயமின்றி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு முதன்மையாக ஈரானுக்கே உள்ளது என்று அவர் கூறியிருக்கின்றார். இது இப்படி இருக்க, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் எட்டப்பட்ட புதிய கட்டமைப்பு ஒப்பந்தத்தை தொடர்ந்து லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் இராணுவ தளபதி ரொடால்ஃப் ஹைக்கஸ் ஆகியோர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்திப்பில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லெபனான் இராணுவம் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக ஜனாதிபதி மாளிகை தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் துருக்கி மற்றும் பிரித்தானியாவுக்கும் இராணுவ தளபதி ரொடால்ஃப் ஹைக்கல் அண்மையில் மேற்கொண்ட பயணங்களின் முடிவுகள் மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான விடயங்களும் ஜனாதிபதிக்கு விளக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை, லெபனான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இருதரப்பும் கலந்துரையாடியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் லெபனானும் இஸ்ரேலும் புதிய கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. அந்த ஒப்பந்தத்தின்படி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள லெபனான் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் கட்டங்களாக தனது படைகளை வெளியேற்ற ஒப்புக்கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படாத இரண்டு முன்னோட்ட பகுதிகளிலிருந்து இந்த நடவடிக்கை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் படைகளை முழுமையாக திரும்ப பெறுவதற்கான கால அட்டவணை இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பதிலாக இஸ்ரேல் வெளியேறும் பகுதிகளின் பாதுகாப்பு பொறுப்பை லெபனான் இராணுவம் முழுமையாக ஏற்க வேண்டும் என்பதுடன் அந்த பகுதிகளில் செயற்படும் ஆயுத குழுக்களை நிராயுத பாணியாக்கும் பொறுப்பும் லெபனான் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையில் நாட்டின் பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு, பொது அமைதி மற்றும் அரசின் அதிகாரத்தை வலுப்படுத்துவதில் லெபனான் இராணுவம் ஆற்றி வரும் பணிகளை ஜனாதிபதி ஜோசப் அவன் பாராட்டியிருக்கின்றார். இது இப்படி இருக்க, இஸ்ரேல் ஆதரவு அரசியல்வாதிகள் மற்றும் ஈரானுடன் செய்யப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விமர்சகர்களிடமிருந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பை சந்தித்து வரும் நிலையில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். சுவிட்சர்லாந்தில் ஈரானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த வான்ஸ் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நல்ல முன்னேற்றம் என்றும் இறுதி ஒப்பந்தத்திற்கு மிக நல்ல அடித்தளம் அமைந்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்ததையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். 9 மில்லியன் மக்கள் கொண்ட ஒரு நாடு அனைத்து தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்த்து வைக்க முயற்சிக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார். மறுபுறம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலை நேரடியாக விமர்சிக்காமல் ஈரான் அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருக்கின்றார். அதேபோல் ஹிஸ்புல்லா சமீபத்தில் இஸ்ரேல் சோதனை சாவடி மீது நடத்திய தாக்குதலையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருப்பினும் வான்ஸ் மற்றும் ரூபியோ இடையே வெளியுறவு கொள்கை தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்ட செய்திகளை வெள்ளை மாளிகை மறுத்திருக்கின்றது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயற்படுத்துவது குறித்து ஈரானுக்கு பல கவலைகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்கா கூறுவதைப் போல தோஹாவிற்கு உயர்மட்ட அரசியல் பேச்சுவார்த்தை குழு அனுப்பப்பட்டது என்றும் அங்கு அனுப்பப்படுவது தொழில்நுட்ப குழு மட்டுமே என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. இந்த குழு இரு நாடுகளுக்கு இடையிலான புதிய அரசியல் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அல்ல, மாறாக ஏற்கனவே செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளவு அளவுக்கு செயற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்வதற்காகவே அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக தெற்கு லெபனானில் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தின் சில பிரிவுகள் சரியாக அமல்படுத்தப்படவில்லை என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது. அதேபோல் ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானின் கருத்துப்படி இந்த பிரிவு 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலத்தில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த அதிகாரம் வழங்குகிறது. ஆனால் அமெரிக்கா அந்த பகுதியில் ஈரான் தலையீடு செய்யாமல் போக்குவரத்தை சுதந்திரமாக அனுமதிக்க வேண்டும் என்று கருதுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஓமான் அருகே உள்ள ஹோர்முஸ் ஜலசந்தியில் புதிய கப்பல் வழித்தடங்கள் திறக்கப்படுவது குறித்தும் ஈரான் கவலை தெரிவித்திருக்கிறது. இது ஈரானின் ஒப்புதலின்றி மேற்கொள்ளப்படுவதாகவும் இது ஒப்பந்த விதிகளை மீறுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கிடையில் கத்தாரில் உள்ள சுமார் $6 பில்லியன் ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது குறித்தும் அமெரிக்கா அறிவித்துள்ளதாகவும் அது குறித்தும் தோஹாவில் நடைபெறும் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம், தோஹாவில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான பாதுகாப்பு விவகாரங்கள் அனைத்தும் மத்திய கிழக்கு அரசியலில் முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. ஒருபுறம் ஒப்பந்தத்தை செயற்படுத்தும் முறையில் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வரும் நிலையில், மறுபுறம் பிராந்திய பாதுகாப்பு, கடல்சார் போக்குவரத்து மற்றும் பொருளாதார சொத்துக்கள் விடுவிப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகளும் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் இருக்கின்றன. இதனால் இந்த வாரம் நடைபெறவுள்ள தோஹா சந்திப்புகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து எடுக்கப்படும் முடிவுகள் அமெரிக்கா ஈரான் உறவுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய திருப்பமாகவும் இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது இப்படி இருக்க மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவெல்ல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.